ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கு யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கிட்ட கட்டளை என்ன என்று கேட்டார்கள். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணத்தை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இன்றைக்கோ திருமணங்கள், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பது அனுதினமும் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலக வரலாற்றிலே ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவார்கள். கார்ல் மார்க்ஸ், நம் அனைவருக்குமே தெரியும். கம்யூனிசத்திற்கான விதையை விதைத்த மூலதனம் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர். கார்ல் மார்க்ஸுடைய மனைவி பெயர் ஜெனிஃபா. பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். கார்ல் மார்க்ஸை திருமணம் செய்து கொண்ட பிறகு எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவித்தவள். பெரிய உயர்ந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவள் உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் வேதனைப்பட்டவள். தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்க கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவள். அந்த குழந்தை இறந்த பொழுது சவப்பட்டி செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவள். ஆனால் அவ்வளவு கஷ்டங்களை ஜெனிஃபர் ஏற்றுக்கொண்ட பொழுதும்
கார்ல் மார்க்ஸை விட்டு அவள் பிரியவே இல்லை. கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்கின்ற புத்தகத்தை எழுதுகின்றார். எழுதிய அந்த புத்தகத்திற்கு அவள் எப்பொழுதுமே தடையாக இருந்ததில்லை. உண்மையாகவே கார்ல் மார்க்ஸை எந்த அளவுக்கு அன்பு செய்தாள் என்றால், தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் முழுமையாக கார்ல் மார்க்ஸுக்காக கொடுத்தார். இன்றைக்கு உலகம் கார்ல் மார்க்ஸை போற்றிக் கொண்டிருக்கின்றது என்றால், கார்ல் மார்க்ஸுக்கு பின்னால் நின்றவள் அவருடைய மனைவி ஜெனிஃபர் என்பதை உலக வரலாறு மறக்காது. ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கோ ஒரு அருமையான தம்பதியாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டோம். அதேபோல் நோபல் பரிசு பெற்ற பெக்கெட் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுவார். பெக்கெட் எழுத்தாளனாக இருக்கின்ற பொழுதோ பல புத்தகங்கள் எழுதி பிரபலமான எழுத்தாளராக மாறுகின்றார். அந்த சமயத்தில் அவருடைய மனைவிக்கோ தன்னுடைய கணவனுடைய புகழை பார்த்து பொறாமை, கோபம். ஏனென்றால் யார் பார்த்தாலும் தன்னுடைய கணவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று. ஒரு நாள் காலை அவர்களுடைய வீட்டிலே தொலைபேசி அடிக்கின்றதோ, அப்பொழுதோ அவருடைய மனைவி அந்த தொலைபேசியை எடுத்து பேசுகின்றார். பேசி முடித்த பிறகு இதோ உங்களுக்குத்தான் போன் என்று சொல்லுகின்றார். என்ன செய்தி என்று கேட்கின்ற பொழுதோ அவள் கூறுவாள், ஒரு இறப்பு செய்தி என்று. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இறப்பு செய்தியா என்று. போயிட்டு போனை எடுக்கிறார். எடுத்து காதில் வைத்து கேட்கின்ற பொழுதோ எதிர்புறத்திலிருந்து சொல்லுகின்றார்கள், இதோ உங்களுடைய எழுத்துக்களுக்கோ நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றதோ. ஆனால் அவருடைய மனைவி அதை கொண்டாட தயாராக இல்லை. நோபல் பரிசு பெற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவள் மரண செய்தி என்று சொன்னார். இப்படிப்பட்ட தம்பதிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கோ குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, சில வருடங்களுக்கு முன்னால் பிரபலமான ஒரு டைரக்டர் ஒரு பொது மேடையிலே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். செல்வமணி நல்ல திரைப்படங்களை ஒரு காலத்திலே எடுத்தவர். அவன் ஒரு பிரபலமான நடிகையை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை கீரியும் எலியும் போல, இல்ல எலியும் பூனையும் போல ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான கருத்து வேறுபாடுகள். அப்பொழுது செல்வமணி நினைக்கின்றார், ஏண்டா நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணோம், இந்த நடிகை எதற்காக நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று. இந்த செய்தி அவருடைய குருநாதராக இருந்த பாலு மகேந்திராவுக்கு தெரிகின்றது. அவரை அழைத்து கேட்கின்றார், என்ன ஆச்சு, ஏன் உன்னுடைய திருமணம் ரொம்ப கஷ்டத்துல போதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ இவரும் போயிட்டு சொல்றார், இது பாருங்க, நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பொழுது பாலு மகேந்திரா செல்வமணியை பார்த்து சொன்னார், ஏன் கஷ்டப்படுகின்றாய்? உன்னுடைய மனைவியினிடத்திலே நீ வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கின்றாய், அது தவறு. ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியினிடத்தில் தோல்வி காண கற்றுக்கொள். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனிடத்தில் தோல்வியை
காண கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதன் பிறகு செல்வமணி அவர்கள் ஒரு மேடையிலே சொன்னார், என்றைக்கு என்னுடைய குருநாதர் அந்த வார்த்தைகளை சொன்னாரோ அன்றிலிருந்தோ என் மனைவி எதை சொன்னாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நான் தோல்வியை ஒப்புக்கொண்டேன். என் மனைவியிடத்தில் தோல்வி உருவதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கோ நாங்கள் சந்தோஷமான நல்ல தம்பதிகளாக இருக்கின்றோம். குடும்பங்களிலே பிரச்சனைகள் எப்பொழுது உருவாகின்றது என்றால், பல நேரங்களிலே கணவன் தன் மனைவியிடத்தில் வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கின்றான். அதேபோல் மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கின்றான். இந்த ரெண்டு ஈகோவும் மேல வந்து நின்னுச்சேன்னு வச்சுங்க, அவர்களுடைய குடும்பம் நரகமாக மாறிவிடும். மாறாக இதோ என்னுடைய ஈகோவை நான் யாரிடத்தில் காட்டுவதோ, எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற என் மனைவியினிடத்தில் காட்டுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இதோ வீட்டை விட்டு வெளியே சென்றோ, பல மக்களை சந்தித்து விட்டோ, பல சூழ்நிலைகளை சந்தித்து விட்டோ, ஏடாகூடமான இந்த சூழ்நிலையிலே எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வேர்வை சிந்தி வருகின்ற என்னுடைய கணவனிடத்தில் நான் என்னுடைய ஈகோவை காட்டுறதோ எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை ஒவ்வொரு மனைவியும் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவன் ஆனால் பல நேரங்களிலே இது நடப்பது இல்லை. கடவுள் உலகத்திலே எதை விரும்பினார் என்றால் குடும்பத்தை விரும்பினார். யாருமே மறுக்க முடியாது. அவர் மற்ற எதையாச்சும் விரும்பினார்னா அதற்கு ஆதியாகமத்திலே அழகாக சொல்லப்படுகின்றதோ, இதோ அவன் தனித்து இருப்பதோ நல்லது அல்ல, அவனுக்கு என்றும் ஒரு துணையை உருவாக்குவோம், ஒரு துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி அவனுக்காக ஒரு துணையை உருவாக்கி கடவுள் கொடுக்கின்றார். இதோ கடவுளுடைய திட்டம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்றும், யாருக்கு யார் என்றத கடவுள் எழுதி வைத்தது என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அதேபோல் திருமண வாழ்க்கை என்பதோ கடவுள் விரும்பினார். திருமண வாழ்க்கையை பற்றி நம்முடைய பழைய செயல்களிலே அழகா சொல்லுவாங்க, எப்படி வாழணும் கணவன் மனைவி என்று. ஒரு செம்மண் நிலம் இருக்கின்றதோ, அந்த செம்மண் நிலத்திலே மழை துளிகள் விழுகின்றன. விழுந்த பிறகு மழை துளி வெள்ளையாதான் இருக்கும். ஆனால் அந்த செம்மண்ணோடு கலந்த பிறகு அதுல மழை துளி எதோ இல்லை என்றால் செம்மண் எதோ என்றோ பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இரண்டும் ஒன்றாக கலந்தோ அது சிகப்பாக அங்கே சென்று கொண்டிருப்பது போல கணவனும் மனைவியும் என்பவர்கள் இருவரும் ஒன்றாக கலந்தோ தங்களுடைய தனித்தன்மையை அழித்துவிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதனால்தான் கடவுள் விரும்பினார். அவன் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு குடியிருப்பான். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பல இளம் உள்ளங்கள் பிரிவதற்கு காரணம் யாரு? அப்பா அம்மா தான். என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, என் பொண்ணுக்கு இது பண்ண முடியாது, என் பொண்ணு இப்படிதான் வாழணும், என் பையன் இப்படிதான் இருப்பான், இப்படி சொல்லி சொல்லியே நாம் பல குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கின்றோம். இது தவறு.
அவர்கள் எப்பொழுது திருமணம் செய்து கொள்கின்றார்களோ அப்பொழுதே அவர்கள் தனித்து இருக்க வேண்டும். நீங்க என்ன எல்கேஜி பசங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க? ஒரு முதிர்ச்சி அடைந்த தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கின்ற சொந்த காலிலே நிற்கின்ற அளவுக்கோ உருவான பிறகுதான் உன்னுடைய மகனுக்கும் சரி உன்னுடைய மகளுக்கும் சரி திருமணம் செய்து வைக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுதோ அவர்கள் தனித்து இருக்க வேண்டும். உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த ஒரு மெச்சூரிட்டி வரலன்னா தயவு செஞ்சு திருமணம் செய்யாத. ஏனென்றால் விவிலியம் அழகாக கூறுகின்றதோ, தன் தாய் தந்தையை விட்டு விட்டு அவன் தன் மனைவியோடு குடியிருப்பான். அடுத்ததாக கடவுள் எந்த அளவுக்கு இந்த திருமணத்தை விரும்பினார் என்றால், நம்முடைய விவிலியமே முதலில் ஒரு குடும்பத்தோடு தொடங்குகின்றதோ அதேபோல் திருவழிபாட்டின் கடைசி அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் ஒரு திருமணத்தோடு தான் அது முடிகின்றது. ஆவியானவரும் மணமகளும் வாரும் என்கின்றன. ஒரு திருமணத்தில் தான் முடிகின்றது. அப்படி என்றால் கடவுள் குடும்பங்களை விரும்புகின்றார். குடும்பங்களை விரும்புகின்றார். ஆனா இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொறுமை இல்லை. வாழ்க்கையில பொறுமை ரொம்ப 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 முக்கியம். எதையும் ஆராய்ந்து அறிந்து உண்மையை தெளிந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனா இந்த நல்லது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கிறது இல்லை. பொறுமை இருக்க வேண்டும். ஆனா அந்த பொறுமையை பத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறதே இல்லை. இன்ஸ்டன்ட் காபி, இன்ஸ்டன்ட் பரோட்டா, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, நம்ம வாழ்க்கையில இதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னு சொல்லி வாழ்க்கையும் ஃபாஸ்டா போறோம். வாழ்க்கையில ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடாது. ஒரு முதிர்ச்சி வேணும். வேகமா போனோம்னு நினைச்சீங்க எங்கேயாச்சும் போய் இச்சிக்க வேண்டியதுதான். பொறுமை கடலினும் பெரியது. பூமி தாயை போல பொறுமை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இரண்டாவதோ விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. யாருக்காக நீ விட்டு கொடுக்க போற? தன்னுடைய அழகையை சிதைத்துக் கொண்டோ உன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்குகின்ற உன்னுடைய மனைவிக்காக விட்டு கொடுக்க போகின்றாய். அதேபோல் இதோ இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்ந்து ஓடி ஓடி கொண்டிருக்கின்ற உன் கணவனுக்காக நீ விட்டு கொடுக்க போகின்ற. விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி என்ன விட்டு கொடுக்கணும். மூன்றாவதோ கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே கடவுள் இருக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். காரணம், நீயும் உன்னுடைய மனைவியும் இணைந்ததற்கு காரணமே அந்த கடவுள் தான். எங்கோ பிறந்து வளர்ந்த நீங்கள், எந்த சூழ்நிலைகளிலோ இருந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்தீர்கள் என்றால் இது மனிதர்கள் செய்த ஏற்பாடு அல்ல, இது கடவுள் நிறைவேற்றியதோ. அப்ப அவரை எப்பவுமே வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். எந்த குடும்பம் கூடி ஜெபிக்கின்றதோ அது கோடி நன்மை பெறும் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, குடும்பம் கடவுள் விரும்பினார். இந்த குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில பொறுமையை கடைபிடியுங்க, விட்டு கொடுங்க, கடவுளை மையப்படுத்துங்கள். இதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் பல்கலைக்கழகங்களை போல மணக்கும். பல திறமைகளோடு உங்களுடைய பிள்ளைகள்
மேலே வருவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இதை அறிந்து நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு குறிப்பாக உங்களுடைய கணவனுக்காக ஜெபம் செய்யுங்கள், உங்களுடைய மனைவிக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை பெற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள்.